நாங்கள் நினைச்சோம் இது 16வது கூட்டத்தொடருடைய கடைசி பட்ஜெட், பெரிய பட்ஜெட். இதில் நிறைய நினைச்சோன்னா எல்லா துறையிலும் தற்காலிக பணியாளர் இருக்கிறாங்க. அந்த தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும்னு ஆசைப்பட்டோம். அது நடக்கல. ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறபடி பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், அது வழங்குவார்கள் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு தள்ளி போட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, கமிட்டி போடுறதுங்கிறது என்பது கல்லை கட்டி கிணத்துல போடுறது கண்ணத்துக்கு சமம். ஆக அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்படவில்லை. அதே மாதிரி தங்குதடையின்றி குடிநீர், கழிப்பிடம், இதுக்கெல்லாம் கழிவறை. அதாவது எப்படின்னாங்க, எங்கள் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்து வருகிற நகரம். நாங்கள் எங்களுக்கு ஒரு ரிங் ரோடு வேணும்னு கேட்டோம். அந்த ரிங் ரோடுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்கிறார்கள். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெடுஞ்சாலைத்துறையில் ரிங் ரோடு நான் தான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் ரிங் ரோடு, ஒரு பெரிய ரிங் ரோடு சேலம் சுற்றி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் கூட நம்ம சாக்கடை எப்படின்னா, எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது, உங்களுக்கு சாக்கடை கட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பல ஊர்களிலே அங்கே இருக்கிற நீர், சாக்கடை நீர், மழை நீர் வெளியேறுவதற்கு வசதி இல்லாமல் கொஞ்சோண்டு மழை வந்தாது எங்கள் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற பாதி பகுதி வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. அதற்கான வேண்டுகோளை வைத்தோம். இப்போ அதுக்கு என்னென்னா, நம்ம வரலட்சுமி மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தோம், தண்ணி போகிறதுக்கான பாலம். அந்த பாலத்தினால பார்த்தீங்கன்னா 10 ஊர் சூரமங்கலம் வரைக்கும், அந்த 10 ஊர் கக்கங்காலனி, நம்ம வேடிக்கவுண்டர் நகர், அதெல்லாம் ஒரு 25 அடி தண்ணி நிற்கும். சூரமங்கலம் காவல் நிலையம் வரைக்குமே 1 அடி தண்ணி நிற்கும். அந்த ஏரியாவே அப்படியே வெள்ளக்காடாக மாறி போயிடும். அதற்கான திட்டங்களை கொடுத்திருந்தேன். அதை மிகப்பெரிய ஆர்வத்தோடு பார்த்தோம். அதுவும் இந்த அறிவிப்பில் வரவில்லை. ஆனால் என்ன சொல்றார் அமைச்சர், செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் நிதி, நாங்கள் என்ன சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறீங்க, மத்திய அரசாங்கத்தை முடியலன்னு சொல்கிறீங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட மாநில சுயாட்சி பேசுகிற நம்முடைய மாநில அரசாங்கம் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தருவாங்க என்ற ஆவலோடு எதிர்பார்த்தோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஏதாச்சும் செய்தி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாமே ஏமாற்றத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.